இன்றைக்கி ஆடி 2வது செவ்வாய் காலையில் வந்து பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. அண்ட் வீட்டில் வந்து பிரசாதத்துக்கு வந்து கேசரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஸ்வீட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும்னா அது கேசரி மட்டும்தான். தெரிஞ்சவங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்களுக்கு மட்டும் வந்துட்டு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதுக்கு வந்துட்டு நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வந்துட்டு வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. லைட்டாக பபுள்ஸ் வர அளவுக்கு போதும். அதே நெய்யில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 2லேருந்து 2.5 கப் அளவு கூட தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுமே ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை வந்து நல்லா கட்டியாயிடும், வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1.5 கப் சக்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும்போதே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ கேசரி வந்து நல்லா இலகி வந்திருக்கும். கடைசியாக வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.